ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் மகா இரக்கம் நிறைந்தவருமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கடந்த நாட்கள் முழுவதிலுமாய் கர்த்தர் காத்து வந்த மகா பெரிய தயவுக்காய் தேவனை நன்றியோடு கூட இந்த நேரத்தில் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகல காரியங்களிலும் நீங்கள் நன்மை பெற்றவராய் தேசங்களிலே வரும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை இந்த நாளில் நாம் வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வசனம் நம்மிடத்துல தேவன் பேசுகிற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். உலகமும் மனிதர்களும் ஜனங்களும் உன்னையும் என்னையும் திக்கற்றவர்களாய் விற்றிருக்கிற அநேக தருணங்கள் உண்டு. ஹல்லேலூயா. இந்த வசனம் தமிழ்ல பார்க்கும் பொழுது இப்படியாய் திக்கற்றவர்களாய் விடேன் என்று இருக்குது. நீங்கள் ஒரு காரியத்தை நாம் இங்கிலீஷ்ல வாசித்து பார்த்தோம்னால் அதிலே அந்த டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை அனாதைகளாய் விடேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் ஒருபோதும் உன்னை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. நான் உன்னை திக்கற்றவனாய் விடேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற அந்த உன்னதமான தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, அவர் நம்மை எந்த சூழ்நிலையில் நீங்கள் போனாலும் உங்களை தனித்திருக்க விடாத ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கும்படி கர்த்தர் உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்க, நீங்கள் வேதத்திலே நாங்கள் வாசித்து பார்ப்போமானால் ஆகாரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா செல்வ சீமானாய் இருந்த ஆபிரகாம் சகலத்திலும் செல்வ சீமானாய் இருந்தார். அவரும் அவர் மனைவியும் ஒரு காலகட்டங்களிலே ஒரு சூழ்நிலை, ஒரு தருணம் வரும் பொழுது அந்த அடிமை பெண்ணாகிய அந்த ஆகாரை அவர் குடும்பத்தில் மறுமணட்டி ஆக்க வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவளை அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டு அவளை அந்த இடத்துல வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. அதே ஒரு சூழ்நிலை மீண்டுமாய் அவளுக்கு விரோதமாய் மாறுதலாய் முடிய பண்ணும் பொழுது எந்த குடும்பம் அவளை ஏற்றுக்கொண்டதோ, எந்த ஜனம் அவளை ஏற்றுக்கொண்டதோ, எந்த ஊரார் அவர்களை ஏற்றுக்கொண்டாரோ, செல்வ சீமானுக்கு மறுமனையாட்டியாய் எந்த ஜனம் அவளை ஏற்றுக்கொண்டதோ அதே ஜனத்தை விட்டு அவள் புறம்பாய் தள்ளப்படுகிற சூழ்நிலை வருகிறது. ஹல்லேலூயா. அவள் வெறுமையாய் வெறும் ஒரு கலசத்தில் தண்ணீரையும் கொஞ்சம் அப்பத்தையும் அவள் கைகளிலே கொடுத்து அவளை தேசத்தை விட்டு புறம்பாக்குகிறார்கள். எங்கே போவதென்று தெரியாது அவளை துரத்தி விடுகிற சூழ்நிலை. தான் ஒரு நேரத்தில் அவள் தேவைப்பட்டவள், ஒரு நேரமான பொழுதோ அவள் எதற்கும் தேவைப்படாத பாத்திரமாய் அந்த இடத்திலே மாற்றப்படுகிறாள். அது நிமித்தமாய் அவளை அந்த தேசத்தை விட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அனுப்பி விடுகிறார்கள். அவளோ வனாந்திரத்துக்கு போகிறாள். தன் கையில் இருக்கிறதை வரைக்கும் அவள் எடுத்துக்கொண்டு சென்று போகிறா. ஒரு காலகட்டம் அவளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது தன்னிடத்தில் இருக்கிற எல்லாம் தீர்ந்து போகிறது. சுற்றி முற்றிலும் பார்க்கிறா, எங்கு பார்த்தாலும் வனாந்திரம். தன்னுடைய பிள்ளையோ சாகு கிடக்கிறதான பிள்ளை, தண்ணீர் இல்லாமல் தாகத்துக்காய் பசிக்காய் வேதனையில பிள்ளை சாக கிடக்கிற ஒரு சூழ்நிலை. சுற்றி முற்றிலுமாய் திரிந்து பார்க்கிறா. அடிமை பெண்ணாய் இருந்தவளுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து எல்லா காரியங்களை இனி ஒரு வார்த்தையை கொடுத்து இனி எல்லாம் அந்த குடும்பத்தார் தான் என்று, இனி அங்கே எல்லாவற்றிலும் எவ்வளவு ஒரு பங்காளியா என்று இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த தருணத்திலே துரத்தப்பட்டு ஒரு உறவும் அவளோடு கூட இல்லாதபடிக்கு அனாதையாய் வனாந்திரத்தில் திரிந்து பார்க்கிறா. இந்த பக்கம் ஓடுறா, அந்த பக்கம் ஓடுறா, எல்லா பக்கமும் சுத்தி திரிந்து பார்க்கிறா. அவள் தண்ணீருக்காய் அந்த தாகத்தை தீர்த்து கொள்ள முடியுமா? தண்ணீராவது இருக்குமா? இயற்கையும் அவளுக்கு அப்பாற்பட்டதாய் அவளுடைய காரியங்களை தோன்றப்பட்டது. என்ன செய்வதென்று அறியாதபடிக்கு, திக்கு தெரியாதபடிக்கு திகைத்து கொண்டிருக்கிற வேளையில பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தேவன் அந்த இடத்துல இறங்கினார். ஆகாரே ஆகாரே என்று சொல்லி கூப்பிட்டு தேவதூதனார் அந்த இடத்துல தேவன் இறங்கி திக்கற்ற நிலைமையில் இருக்கிற அவளை கர்த்தர் தன் வார்த்தையினால் ஆறுதல் படுத்தி அந்த மகளை மீண்டுமாய் பிள்ளை எடுத்துக்கொண்டு அவள் போகும் பொழுது அவள் தேவைகளை தேவன் சந்தித்து ஒரு சந்ததியை கர்த்தர் உருவாக்கினார். ஒன்றும் அழியாதபடிக்கு இருந்த ஆகாரையை
கர்த்தரை வண்ணமாய் நடத்த முடியுமானால் உன்னையும் என்னையும் தேவன் எப்படியாய் நடத்த முடியும்? உங்களையும் என்னையும் அவர் ஒருபோதும் திக்கற்றவர்களாய் விடுகிற தேவன் அல்ல. இது ஆகாருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, வனாந்திரத்துக்கு தள்ளப்படும் பொழுது அவளிடத்துல எந்த உறவுகளும் இல்லை. அவள் கூட வருகிறதற்கு எந்த உறவுகளும் இல்லை. பிள்ளையாண்டானை மாற்றம் சுமந்து கொண்டு போகிறார். புருஷன் இல்லை, உறவுகள் இல்லை, எந்த காரியமும் அவளிடத்துல இல்லை. அவள் வெறுமையாய் ஒன்றுமில்லாதபடிக்கு சுமந்து கொண்டு வருகிறார். பிள்ளையை மாத்திரம் சுமந்து கொண்டு வந்து பார்க்கிறார், ஒரு அனாதையை போல. இது ஒரு விதமான திக்கற்ற நிலைமை. இன்னொரு காரியங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்களானால், எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா உறவுகளும் கூடவே இருக்கும். தாய் தகப்பன், உறவுகள், அண்ணன் தம்பி அக்கா தம்பி தங்கச்சி என்ற உறவுகள், உற்றார் உறவினர், அக்கம் பக்கத்தார், நண்பர்கள், அயலார் எல்லாம் தன்னை சூழ்ந்திருக்கும். ஆனால் அந்த மனிதன் ஒதுக்கப்பட்டு அவனை புறம்பாக்கி இருப்பார்கள். தாவீதை நீங்கள் எடுத்துக்கொண்டிருப்பீர்களானால், தாவீது ஆடுமைக்கிறவனாய் இருந்தான். அவனுடைய தாய் தகப்பன்மார் இருந்தாங்க, பணம் இருந்தது, சொத்து இருந்தது, அண்ணன் தம்பிகள் இருந்தார்கள், உறவுகள் இருந்தன, அந்த ஊரார் இருந்தார்கள். எல்லாருமே அந்த இடத்துல என்ன பண்ணாங்க? தாவீதை பார்க்கும் பொழுது தாவீதோடு கூட எல்லாரும் இருக்கிறார்கள். ஒரு சூழ்நிலை வருகிறது. ஒரு தீர்க்கதரிசி தாவீதின் வீட்டுக்கு வருகிறார், ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படும்படி. ஒரு பெரிய திருவிழா போல அந்த தேசம் முழுவதிலுமாய் ஒரு பெரிய திருவிழா போல காணப்படுகிறது. எல்லா உறவுகளும் அங்க இருக்கிறது, எல்லாருக்கும் அழைப்பு செல்லுகிறது. ஒரு தீர்க்கதரிசி வருகிறார் என்றால் அன்றைய நாட்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது தேசம் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும். இவர் வந்து என்ன காரியமாய் வருகிறாரோ, நன்மைக்காயோ அல்ல தீமையான வார்த்தைகளுக்காகவோ, ஏதே தேவன் எச்சரிப்பான வார்த்தையா இல்லை ஆசீர்வதிக்க போகிற வார்த்தையா என்று சொல்லி தேசம் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தாவீதினுடைய வீட்டுக்கு வருகிறார், ஒருவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படும்படி. ஊர் எல்லாருக்கும் தெரியும் தாவீது எங்க இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் தனிமையிலே தகப்பனுடைய ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறவனா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நீங்கள் அதை பார்க்கும் பொழுது எல்லா உறவுகளும் இருக்கிறது, எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீதுக்கோ அழைக்க வேண்டிய அழைப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அவனை ஒரு மனிதனாய் கூட எண்ணாதபடிக்கு அவனை வனாந்திரத்திலே விட்டு வனாந்திரத்திலே அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஏனென்றால் தாவீதுக்கு தெரிந்திருக்கும், ஏனென்றால் அவன் தகப்பனுடைய மந்தைகளை அவன் மேய்த்து கொண்டிருக்கிறான். ஒரு தீர்க்கதரிசி வர வேண்டுமானால், அந்த தீர்க்கதரிசி வர வேண்டுமானால் வந்தால் பலி செலுத்த வேண்டும் தேவனுக்கு. அப்போ பலிக்குரிய ஆடு எங்கிருந்து எடுக்கப்படும்? அவன் தகப்பனுடைய மந்தையிலிருந்து. அப்ப ஆடு அங்கிருந்து வந்திருக்கிறது. ஒரு ஊருக்கு அவர் விருந்து செய்ய வேண்டுமானால் கடாக்கள் வேண்டும் உணவளிக்க நாட்களில. அப்பொழுது அந்த கடாக்களும் ஆடுகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கும்? தகப்பனுடைய மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த தாவீதினிடத்திலே கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கும். அவனுக்கு தெரியும் சூழ்நிலை பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. யாரும் இல்லாதபடிக்கு அனாதையாய் வனாந்திரத்தில் விடப்படுகிற காரியம் மேல. ஆனால் தன்னை சுற்றிலுமாய் எல்லோரும் இருக்கும் பொழுது அவனை மதிக்காதவர்களாய், அவனை ஏளனமாய், அவனை ஒரு மனிதனாகவே நினைக்காதபடிக்கு, இவெல்லாம் ஒரு ஆளா, இவனுக்கு சொல்லணுமா வேணுமா, இவன் அல்ல என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தாய் தகப்பன் மாத்திரமல்ல, உறவுகள் அண்ணன் தம்பிகள் மாத்திரமல்ல, அந்த ஊரார் கூட தாவீதை அழைத்ததா எந்த இடத்திலையும் போடப்படவில்லை. அவன் அமைதியா ஒதுக்கப்பட்ட இடத்துல, வனாந்திரத்தின் பாதையில, தனிமையின் பாதையில ஆடுகளோடு கூட தாவீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அநேக சங்கீதங்களை நீங்கள் எடுத்து பார்த்திருப்பீங்களா? தாவீது வனாந்திரத்திலே பாடின பாடல்கள், எல்லா உறவுகளும் அவனை ஒதுக்கப்பட்டிருக்கும் பொழுது பாடிக்கொண்டிருக்கிற பாடல்கள். அப்படியாய் கூட அந்த நாட்களில் தாவீது என்ன பண்ணான்? அவனுக்கு தெரியும் என் வீட்டிலே திருவிழா நடக்கிறது என்று, தீர்க்கதரிசி வரப்போகிறார் என்று. ஆனாலும் தகப்பனுடைய வீடு தானே, என் அண்ணன்மார் தானே, என்னுடைய உறவுகள் தானே என்று சொல்லி அந்த இடத்திற்கு தாவீது போகல. மாறாய் அவன் என்ன செய்தான்? எங்கே ஒதுக்கப்பட்டானோ, எங்கே துரத்தப்பட்டானோ, எந்த இடத்துல அவனுக்காக அந்த ஒரு சின்ன ஒரு வேலையை அடைத்து அந்த இடத்துல அவனை அமரும்படி செய்தார்களோ அதே இடத்துல போய் தாவீது அமர்ந்து தேவனை துதித்து கொண்டே இருந்தான். பல ஏக்கங்கள் அவனுக்குள்ள இருந்திருக்கும். சொந்த பந்தங்கள் எனக்கு இப்படியா? தேவை வரும் பொழுது ஓடி ஓடி எல்லாருக்கும்
செய்தவன். யுத்தத்திலே அண்ணன்மார்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆகாரம் கொண்டு போகும்படியாய் ஒவ்வொரு நாளும் கொண்டு போகிற தாவீது, ஒரு காரியம் தன் வீட்டிலே நடக்க போகிறது என்பது உறவு அவனை மறுத்தது, அன்பு இல்லாதபடிக்கானது, மதிப்பில்லாதபடிக்கானது, அந்த இடத்துல ஈவு இரக்கம் இல்லாதபடிக்கு எல்லா காரியமும் தாவீதின் மேல் வந்து அவன் ஒதுக்கப்பட்டவனா இருந்து தேவனை துதித்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறான். இந்த நாளிலும் அந்த தாவீதை போல ஒருவேளை உன் உறவுகள் உன்னை ஒதுக்கி இருக்கலாம், உன் மனைவியா இருக்கலாம், உன் பிள்ளைகளா இருக்கலாம், உன் உறவுகளா இருக்கலாம், நீ நம்பினவர்களா இருக்கலாம், நீங்கள் அநேகருக்கு போய் உதவி செய்திருக்கலாம். அந்த உதவி செய்த நபரை இன்று நீ வேண்டாம் என்று உன்னை புறம்பாக்கி உன்னை ஒரு இடத்துல ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை நீ அளவுக்கு அதிகமாய் அன்பு செலுத்தின நபரா இருக்கலாம். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி ஒரு மூலையில் உன்னை அமர வைத்திருக்கலாம். நீங்கள் கண்ணீரோடு வேதனையோடு பாடுகளோடு கூட இருக்கும் பொழுது உன்னை ஆறுதல் படுத்த ஒருவரும் இல்லாதபடிக்கு நீங்கள் இரவிலே பகலிலே அழுது கொண்டிருக்கலாம். எனக்கென்று யாரும் இல்லையே, எனக்காய் பரிந்து பேச யாரும் இல்லையே, எனக்காய் ஒரு காரியங்களை செய்ய யாரும் இல்லையே. ஒருவேளை பசியினாலே நீங்கள் வாடிக்கொண்டிருக்கலாம். உனக்கு ஆகாரம் கொடுக்க ஒருவரும் இல்லையே. ஹல்லேலூயா. அன்பு செலுத்த ஒருவரும் இல்லையே. உனக்காய் செபிக்க ஒருவரும் இல்லையே. என்னை விசுவாசத்திலே பலப்படுத்த ஒருவரும் இல்லையே. ஒருவேளை என்னை இந்த நாளிலே நான் அநேக தவறுகளுக்குள்ளே ஒருவேளை நான் விழுந்து போயிருக்கலாம். என்னை எடுத்து சரியாய் சீர்படுத்தி நடத்தல. நான் செய்த தவறு நிமித்தமாய் என்னை ஒதுக்கப்பட்டு ஒரு மூலையில என்னை அடக்கி என்னை ஒதுக்கி இருக்கிற அநேக ஜனங்கள் ஒருவேளை உன்னை சுற்றிலுமாய் காணப்படலாம். நீங்கள் பாவ பிடியிலே விழுந்து கிடக்கலாம். அறியாதபடிக்கோ நீங்கள் அறிந்தபடியோ ஏதோ ஒரு காரியங்களை நீங்கள் சிக்கி கொண்டது நிமித்தமாய் உங்கள் நற்பெயரை கெடுக்கும்படியான சூழ்நிலைகள் உண்டாக்கி உங்களை புறம்பே தள்ளி இருக்கலாம். அது உன் குடும்பமாய் இருக்கலாம், உன்னுடைய ஊழியக்காரனாய் இருக்கலாம், உன் உறவுகளாய், உன் நண்பர்களாய், இல்லை உன் வேலை சனமாய் இருக்கலாம். எந்த இடமாய் உன்னை புறம்பாய் தள்ளினார்களோ, உன்னை திக்கற்ற நிலைமையில ஒருவேளை எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில வாடிக்கொண்டு இருப்பீர்களானால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களை திக்கற்றவர்களாய் விடுகிற தேவன் அல்ல. தாவீதை போல ஒருவேளை முடங்கி ஒரு இடத்துல இருப்பீரா, அந்த இடத்துல நீங்கள் சும்மா இராதபடிக்கு தேவனாகிய கர்த்தரை நீங்கள் துதித்து கொண்டே இருங்க. சூழ்நிலையை பார்க்காத, உன்னை வெறுத்தவர்களை பார்க்காத, உன்னை ஒதுக்கினவர்களை பார்க்காத, உன்னோடு கூட இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் அவரை பார்த்து நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது, அந்த தேவன் நீங்கள் பார்க்கும் பொழுது உனக்காக அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிற தேவன், உன்னை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவர், உன்னை கைவிடாதவர், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதே தேவன் இந்த நாளிலும் உன்னை திக்கற்றவராய் விடேன் என்று சொன்னவர், ஆகாரை கரம் பிடித்து நடத்தின தேவன், வனாந்திரத்தின் பாதையில எல்லாம் போன பொழுதிலும் அவளை கரம் பிடித்து கர்த்தன் நடத்தின தேவன், உன்னையும் நடத்த அவர் வல்லமையுள்ளவர். தாவீது அப்படியாய் முடங்கி கிடந்த அந்த சூழ்நிலையில யாரிடத்திலிருந்து அழைப்பு வரணுமோ அவர்களிடத்தில் எல்லாம் இருந்து அழைப்பு வரல. ஒரு தீர்க்கதரிசியை அந்த இடத்திலே வந்தால் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் தாவீதை அழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த தீர்க்கதரிசி வரார் என்று சொல்லி தாவீதை ஒதுக்கினார்களோ, எந்த தீர்க்கதரிசி வருகிறார் என்று சொல்லி அவர் வரும் பொழுது இவனெல்லாம் ஒரு பொருளாய் அல்லவென்று அவனை ஒதுக்கினார்களோ, அவன் ஒன்றுமில்லாதபடிக்கு அனாதையை போல, எல்லா உறவுகளும் அவனோடு கூட இருக்கும் பொழுது அனாதையை போல அவனை ஒதுக்கப்பட்டதிருந்த தாவீதை அதே தீர்க்கதரிசனாவினாலே கர்த்தர் அவனுக்கு ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார். அவன் வரும் வரை நான் ஆகாரம் உண்ணுவதில்லை என்று சொல்லி இருந்த எல்லோரும் ஸ்தம்பித்து போய், எந்த ஜனம் அவனை ஏளனமாய் பார்த்ததோ, எந்த ஜனம் அவனை கேவலமாய் பார்த்ததோ, இவன் இதற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று சொல்லி அவனை ஒதுக்கினதோ, அந்த திக்கற்ற நிலைமையை கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். தாவீதுக்கு அந்த நிலைமையை மாற்றினார். எந்த ஜனம் அவனை ஒதுக்கினதோ அதே ஜனத்தின் மத்தியில அத்தனை பேரையும் புறம்பாக்கி, தன் குடும்பத்தில் அத்தனை பேரையும் புறம்பாக்கி அவர்கள் மத்தியிலே தாவீதின் தலையை தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அதே தேவன்
அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இந்த வேதத்திலே அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எந்த ஜனத்திற்கு தேவன் செய்தாரோ அதே போல தாவீதுக்கு செய்தவர், ஆகாருக்கு செய்தவர், உன்னுடைய வாழ்க்கையில செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். உன்னை ஒருபோதும் கைவிடாதவர், உன்னை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவர். அந்த வசனத்தின்படி அந்த 18ஆம் வசனத்தில் வச்சார், நான் உன்னை திக்கற்றவர்களாய் விடேன், உன்னிடத்திலே நான் வருவேன் என்று சொன்ன தேவன். அந்த வார்த்தையின்படியே ஆகார் கதறின பொழுது ஆகாரின் மத்தியில வந்தவர். தாவீது வேதனையோடு கூட அமர்ந்திருக்கும் பொழுது ஆள் அனுப்பின தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆள் அனுப்பி அந்த இடத்துல தாவீதின் தலையை தேவன் நிமிர பண்ணினார். ஹல்லேலூயா. அவ்வண்ணமாகவே கர்த்தர் நம்மையும் தேவன் நிமிர பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஐயா, தாவீதுக்காக தேவன் ரத்தம் சிந்தல, ஆகாருக்காய் தேவன் ரத்தம் சிந்தல. ஆனால் உனக்காகவும் எனக்காகவும் பரத்திலிருந்து இறங்கி வந்து தன் ஜீவனை கொடுத்திருக்கிற உன்னதமான தேவன் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தப்பட்டவராய், கடைசி சொட்டு ரத்தம் வரை. ஐயா, இது புறது அவருக்காக இவருக்காக அவருக்காக அல்ல, உனக்காகவும் எனக்காகவுமே அவர் சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம். ஹல்லேலூயா. அவர்களுக்கே தேவனால் அவ்வளவாய் பாதுகாத்திருக்க முடியும் என்றால், தலையை நிமிர்த்தி இருக்க முடியும் என்றால், அவர் ரத்தத்திலே மீட்கப்பட்ட உன்னையும் என்னையும் அவர் கைவிடுகிறது எப்படி? அது ஆண்டவர் வசனத்தில் தெளிவாய் அதிகமாய் ஆழமாய் சொல்லுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். நீங்கள் படுகிற பிரயாசங்களிலே, வேதனைகளிலே, துக்கத்தில், நெருக்கப்படுகிற சூழ்நிலையில, யாரும் இல்லாத சூழ்நிலையில, தள்ளப்பட்ட சூழ்நிலையில, அனாதையை போல் இருக்கிற உங்கள் மனப்பாங்கு எண்ணங்கள் கொண்டிருக்கிற வேளையில, அன்றாட நீ உட்கார்ந்து உன் தலையனை நினைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறல, அந்த சூழ்நிலையின் மத்தியில உன் தேவனாகிய கர்த்தர் உன் அருகாமையில் வந்து உன்னை தேற்றுகிறவராய் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் பார்த்தோம்னா, தாவீதையும் ஆகாரையும் ஆண்டவர் அவ்வண்ணமாய் தேவன் என்ன பண்ணாரு? நடத்தி வந்தார். இப்போ உங்களையும் என்னையும் தேவன் நம்மோடு கூட இருந்து எப்படி ஆண்டவர் நடத்தும்படி என்ன விதமாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வகையாய் கர்த்தர் நம்மளை விட்டு விலகாதவராய், நம்மை பிரியாதவராய் தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறார், எப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், கடைசி நாட்களில் தேவன் மரிக்க போகிற சூழ்நிலைகளில் தன்னுடைய ஊழியக்காரர்களிடத்திலே தன்னை சுற்றிலுமா இருக்கிற அந்த 12 சீஷர்களை அழைத்து அவர்களோடு கூட தேவன் பேசி கொண்டிருக்கிறார். நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலை வருகிறது, ஆண்டவர் மரிக்கும்படியான காரியம். ஆண்டவரையே நம்பி இருக்கிற ஜனம், தேவனையே நம்பி ஒரு கூட்ட ஜனம் அவரை சுற்றி கொண்டிருக்கிறது. அவர்கள் தாயார் இருக்கிறார்கள், எல்லோரும் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரோ மரிக்கிற ஒரு தருணம் வருகிறது, சிலுவையில் அறையப்பட வேண்டிய தருணம் வருகிறது. சிலுவையிலும் அறையப்பட்ட பின்பு அந்த ஜனத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். அப்போ என்ன, திக்கற்றவர்களாய் விட மாட்டேன்னா தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுதோ அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். மரிக்க போகிற சூழ்நிலை, அவரை மரிக்க போகிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே அவர் நின்று கொண்டிருக்கிறார். கீழே அப்படியே பார்க்குறாரு. அங்கே அவருடைய தாயார் இருக்கிறாங்க, அங்கே அவருடைய சீஷனும் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த இடத்துல தேவன் பேசுகிற அந்த 3வது வார்த்தை, அந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் 19ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா, 25, 26, 27 வசனத்தை நான் வாசித்தோம்னா, இயேசு சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரியாகிய கிளையாப்பால் மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்றிருந்த தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, இதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் அந்த சீஷன் அவளை தம்மிடமாய் சேர்த்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் இதை நாம் பார்க்கும் பொழுது, இதை தேவன் எதற்கு ஒப்பிடாய் ஆண்டவரிடத்தில் இந்த நேரத்தில் நாம் பார்ப்போம். அநேக காரியங்கள், அநேக வெளிப்பாடுகளோடு கூட பேசி கொண்டிருப்பாங்க இல்லையா? சிலுவையில் பேசின அந்த வார்த்தை, தேவன் அந்த இடத்துல தன் தாயை என்ன பண்ணல, திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கு அவர் என்ன பண்ணார், பொறுப்பாய் ஒரு இடத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அந்த சீஷன் இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, தன் தாயை ஒப்பு கொடுத்தார். அந்த சீஷன் என்ன பண்ணார், ஆண்டவர் அந்த தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் நிறைய காரியங்களை, நிறைய விதங்களை, நிறைய விஷயங்கள் நாம் தியானித்து இருக்கிறோம். ஆனால் இதனுடைய ஆவிக்குரிய சத்தியங்களாய் சில வெளிப்பாடுகளாய் இந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது, இது எதற்கு தேவன் ஒப்பிடுகிறார்? தன்னுடைய சீஷன் தன்னை நம்பி வந்திருக்கிற அந்த சிலுவையின் மரண பாடுகளில் அவர் சுமந்து தீர்த்த தேவனை நம்பி ஒருவன் வந்து அந்த இடத்துல நிற்கிறார். கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன், அவர் சொன்ன வார்த்தையின்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற ஒரு தேவன் அப்படின்னு ஆண்டவரை பிடிக்க வரும் பொழுது, அந்த சீஷர்கள் எல்லோரும், அந்த சேவகர்கள் வந்து தேவனை பிடிக்க வரும் பொழுது ஆண்டவர் சொல்வார், உங்களுக்கு நான் தானே வேண்டும், இவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லி. அப்போ அந்த சீஷர்களும் இயேசுவை மாத்திரம் பிடித்து கொண்டு போவார்கள். மற்ற இருக்கிற அந்த சீஷர்கள் எல்லோரையும் அவங்க விட்டுடுவாங்க. ஆனால் அவர்கள் சிதறி ஓடி விடுவார்கள் பயத்து நிமித்தமாய். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிமித்தம் அவர்களை விட்டு தேவனை மாத்திரம், இயேசுவை மாத்திரம் பிடித்து கொண்டு போவாங்க. அந்த இடத்துல இருக்கிறவர்களோ சில பயங்களின் நிமித்தமாய் சிதறடிக்கப்பட்டு ஓடி போவார்கள். ஆனால் கர்த்தரை பத்திரமாய் பற்றி கொண்டவன், பிடித்து கொண்டவன் இந்த யோவான் என்ன பண்ணுகிறான், அந்த இடத்துல வருகிறான். தனக்கு அன்பாய் இருந்த சீஷன் அவருடைய பாத தண்டையில வந்து, இவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், இவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாதவர், நான் உன்னை திக்கற்றவனாய் விடேன் என்று சொன்னார், ஒருபோதும் அவர் என்னை திக்கற்றவனாய் விடுகிற தேவன் அல்ல என்று சொல்லி அவனுக்கு தெரியும். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன நெருக்கங்கள் வந்தாலும், என்ன காரியமானாலும் உம்முடைய பாதத்தை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லி அவர் மேலே அடிக்கப்பட்டவராய் இருக்கும் பொழுது அவர் பாதத்தண்டையில் நின்று கொண்டிருக்கிற ஒரு சீஷன், ஒரு மகன், இவனை ஒரு சரியான இடத்துல நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் பார்க்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் அடுத்த சந்ததியாய் கர்த்தர் பார்க்கிறார். அந்த இடத்துல இருந்து இந்த யோவான், அதாவது இந்த மனிதனை, இந்த சீஷனை, இந்த சந்ததியை நான் சரியாய் ஒரு இடத்துல நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அது எங்கே நான் ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவர் பார்க்கிறார். எங்கே ஒப்பு கொடுப்பேன், நான் போகும் பொழுது இதை எங்கே ஒப்பு கொடுப்பேன். அப்படியே பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன் தாயாகிய மரியாளை பார்க்கிறார். அந்த மரியாளிடத்துல இவனை ஒப்பு கொடுத்தால் அவளே சரியாய் இவளை வழி நடத்த முடியும். ஐயா, அந்த இடத்துல நிறைய ஸ்திரீகள் இருக்கிறார்கள், நிறைய ஸ்திரீகள் அந்த இடத்துல ஒரு 3 பேரை குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த ஸ்திரீகள் மகதலேனா, மரியாள் என்று சொல்லி இருக்கிற ஸ்திரீகள் இடத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்த ஸ்திரீகள் இடத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. தாயாகிய மரியாளை தேவன் தெரிந்தெடுத்து ஒப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் தாய்க்குரிய குணாதிசயங்கள் எல்லா ஜனங்களும் வெறுக்கப்பட்டாலும் ஒதுக்கப்பட்டாலும் உன்னை உண்மையாய் நேசிக்கிற உன் தாய், அல்லேலூயா, இயேசுவை நேசித்த அவள் தேவனுடைய குமாரன் என்று அறிந்து தன்னுடைய பிறப்பிலிருந்து அந்த சிலுவையின் தேவனுடைய சித்தத்தை சிலுவையிலே நிறைவேற்றும் வரைக்கும் அவரோடு கூட இருந்து அவரை வழிநடத்தி வந்தது அவருடைய தாய். சகல காரியத்திலையும் அவரை கண்டித்து, உணர்த்தி, போதித்து நடத்தி வந்தவள் அவருடைய தாய். எல்லா காரியங்கள், அவர் அநேக அற்புத அடையாளங்கள் செய்திருக்கலாம், அநேகருக்கு அவர்கள் போதித்திருக்கலாம். ஆனால் தாயின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாய் தான் அவள் வந்திருக்க முடியும். ஏனென்றால் அவர் தேவன் அந்த பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கைகள், அந்த வார்த்தைகளை மீறாதவராய் கர்த்தர் நடந்திருக்க வேண்டும். இந்த நாளில் நாங்கள் வாசிக்கும் பொழுதுதான் அவரை நாம் தேவனாய் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே அவர் மரியாளுக்கு மகனாகவே, சிலுவையின் முடிவு பரியந்த மரியாளுக்கு மகனாகவே கர்த்தர் நடந்து வந்தார். ஒவ்வொரு காரியமும் எது நன்மை, எது தீமை, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது நன்மையானது, எதிலே எப்படி நடக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் இயேசுவுக்கு கற்றுத்தந்து போதித்து நடத்தி வந்தவள். அநேக வேதனைகளை சுமந்திருக்கிறவள். ஒருவேளை அவர் தவறு செய்யும் பொழுதோ, இல்லை ஒருவேளை இவர்கள் எல்லாம் இயேசுவை அடிக்கப்படும் பொழுதோ, குற்றம் சாட்டும் பொழுதோ, நிறைய காரியங்கள் அவர் போதனைகள் மாறுதலாய் அந்த ஜனங்களுக்கு எதிராய் அவர் போதனைகள் பேசி கொண்டிருக்கும் பொழுது அநேகரால் அவர் என்ன பண்றார், அடிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிற வேளையில அந்த பாரத்தை சுமக்கிற ஒரு தாயாய்
அவர் அசிங்கப்படும் பொழுது தேவனுடைய குமாரன் என்று அவளுக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவரால் அவள் கர்ப்பம் தரித்தவள் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் தூஷணமான வார்த்தைகள் இயேசுவின் மேல் வரும் பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுகிற ஒரு இருதயம் கொண்டவளாய் அவர் தேவனோடு கூடவே நடந்து வந்தார். கல்லெறியும்படி இயேசுவை அநேக காரியங்கள் கல்லெறியும்படியான சூழ்நிலைகள் வந்த பொழுதிலும் என்ன பண்ணா? அவரை தாங்கினவராய் அந்த மரியாள், அந்த தாயாகிய ஸ்திரீ அந்த இடத்துல அவரோடு கூட நடந்து வந்தார். அன்னோடு பார்க்கிறார், இவனை சரியான ஒரு இடத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், இவனை வழி நடத்த அது ஒரே நபர் தாயாய் மாத்திரம் தான் இருக்க முடியும் என்று சொல்லி அந்த தாயின் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் தேவனுக்கு